புரந்தர் புக்ஸ் அண்ட் கைட்ஸில் ஸ்டடி மெட்டீரியல் அண்ட் ப்ராக்டிஸ் மேனுவல் 2 புத்தகமாக கொடுத்துருக்காங்க. புத்தகத்தில் உள்ள ஒவ்வொரு வரியும் கதை போல எளிதாக புரிந்து கொள்ளும் வகையில் கொடுத்திருக்கிறாங்க. ஞாபகம் வைத்துக் கொள்ள மெமரி டிப் கொடுத்திருக்காங்க. தேர்வுக்கு இதில் இருந்துதான் கேள்விகளே வரும். புரந்தர் புக்ஸ் அண்ட் கைட்ஸ்.comல வாங்குங்க. ஜார்ஜ் தாமஸ் ராணுவ நினைவுகள் மற்றும் போர்க்கலை 2 நூல்கள் வெளியீட்டு விழா. இடம் அன்பகம். நேரம் காலை 10 மணி. ஜூலை 20ஆம் தேதி. மதிய உணவு உண்டு. நுழைவு கட்டணம் ₹100. இன்றே முன்பதிவு செய்யுங்கள். நன்றி 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 நன்றி. என்ன பண்ணாச்சு? நன்றி சொல்லுங்க. வாக்காளர் சொல்ற? ஆமா, இனிமே அதையும் வேற சொல்லணும். போகுது இல்ல, அன்பகம் நிறைந்த கூட்டத்தை நேற்று வந்து வார நாள் இருந்தா கூட நாங்க சொன்னதை கேட்டு எங்க பேச்சையும் கேட்டு இந்த வெள்ளிக்கிழமையா இருந்தா கூட கூட்டத்துக்கு வந்திருந்து அரங்கம் நிறைந்த அந்த கூட்டத்தை எங்களுக்கு தொடர்ந்து வந்து நடத்தி கொடுத்த எல்லா தோழர்களுக்கும் நன்றி. யூடியூப் சார்பாகவும் பேரலை சார்பாகவும் நன்றி தெரிவித்துக் கொள்வோம். ஏன்னா ஒவ்வொரு முறையும் வந்து அரங்கம் வழிந்த கூட்டம் வந்து நேற்று வழியாதான் நினைச்சோம், நேற்று வழிஞ்சிருச்சு. அதனால அனைவருக்கும் நன்றி. நேற்று வந்த தோழர்களுக்கு சில முக்கியமான அறிவிப்புகளும் கிடைத்திருக்கும். ஏன்னா தொடர்ந்து அடுத்தடுத்து இதே போன்ற பெரியார் எனும் பெருநெருப்பு கூட்டம் ஏற்கனவே நிறுத்தி வைக்கப்பட்ட இந்த பெரியார் எனும் பெருநெருப்பு மற்றும் இன்ன பிற கூட்டங்கள் இனி ஒரு நாட்களில் தொடர்ந்து வெவ்வேறு கூட்டங்களாக நடைபெற இருக்கிறது. அத்துணை கூட்டங்களுக்கும் இதே போல் நீங்கள் அரங்கம் நிறைந்த உங்களோட பிரசன்ஸை கொடுக்குமாறு மிகவும் தாழ்மையுடனும் வந்து பொறுப்புடனும் கேட்டுக்கொள்கிறேன். அது மட்டும் இல்லாம யூடியூப் புட்டர்ஸ் வாசிப்பு வட்டம் வந்து இனிமேல் நடக்க இருக்கிறதுங்கிற அறிவிப்பும் நேற்று வந்து கிடைச்சது. வராத தோழர்கள் இந்த வீடியோவின் மூலம் அதையும் தெரிந்து கொள்ளுங்கள். அதை பற்றிய ஃபர்தர் அப்டேட்ஸ் என்ன அப்படிங்கிறத அடுத்தடுத்த வீடியோக்களில் சொல்ல இருக்கிறோம். அதில் வந்து யாராவது இணைந்து பங்காற்ற விரும்புகிறீர்கள் அப்படின்னா நம்ம சேனல் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஒரு நம்பர் கொடுத்துருப்போம். அந்த நம்பருக்கு வந்து மெசேஜ் பண்ணி உங்களுடைய விருப்பங்களை தெரிவிங்கள். அடுத்து நேற்று கூட்டத்தில் வந்து நடந்த பல சம்பவங்கள் நடந்தது. நேற்று ஒரு சிறப்பான கூட்டமா அமைஞ்சது. ஏன்னா பேசுற ஒவ்வொருத்தரும் சம்பவம் செய்து தொகுப்ப உட்பட எல்லாமே வந்து ஒரே சம்பவமாக போயிடுது. அந்த வகையில மில்டனுடைய உரை வீச்சு பலரை உறங்க முடியாமல் செய்து விட்டது. பல தளங்கள்ல இருந்து ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படி அவர் என்ன பேசிவிட்டாரு, என்னெல்லாம் ஒப்பாரி வச்சாங்க. விஜய் பத்தி தானே பேசினாரு அவரு. அதுக்குதான் அணில் குஞ்சுகள் அப்படின்னு ஒப்பாரி வச்சிருக்கு. என்ன ஒப்பாரி வச்சாங்க? என்ன வீடியோ மில்டன் வந்து நேற்று ரவுண்டு கட்டி விட்டாப்ல. ஒரு கொஞ்சம் ஓவரா தான் போயிடுச்சு. ஓவர் டோஸ் தான் கொஞ்சம். ஏன்னா மிரட்டி விட்டாப்ல. அவர் மட்டும் கிடையாது, எல்லாருமே அப்படிதான். ஆனா இவர் நெருக்கு மற்றவங்க அடிச்சதுக்கெல்லாம் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு ஆப்போனன்ட்டுகளுக்கு. ஏன்னா ஜோம்பிகள் மிதி வாங்கினாங்க, சங்கிகள் மிதி வாங்கினா அவங்க வாங்கி வாங்கி பழக்கம். இல்ல பொதுவாக மில்டனை மிதிச்சிருந்து அணில்களையா அவங்க இப்பதான் வந்து பொலிட்டிக்கல் தாக்குதல்லாம் வந்து சந்திக்கிறாங்க. என்னன்னா அவரு ஒண்ணுதான் அவரு பொதுவான கேள்வி வைக்கிறாங்க. விஜய் ஏங்க நீங்க அவ்வளவு அடிக்கிறீங்க, கொஞ்சம் சாஃப்டா டீல் பண்ணலாமே. அவரும் பெரியாரே தானே அடிக்கணுமா? அவரும் பெரியாரே தானே கொண்டு வர்றாரு. உங்களுக்கு என்ன பிரச்சனை? நீங்க வந்து இப்படியே அடிச்சு போடுறீங்க. நீங்க அவளை நீங்க வந்து ரொம்ப ரொம்ப இதா பண்றீங்க. ஆனாலும் நீங்க வந்து எதுக்கு இப்ப உடனே அடிக்கிறீங்க? நீங்க தப்பான வழியில போறீங்க, தப்பான ஸ்டாண்ட் எடுக்கிறீங்க. பெரியார பேசிட்டு ஒரு இவ்வளவு பெரிய நடிகர் வராருங்கிறது நம்மளுக்கு எவ்வளவு பெரிய நல்ல விஷயம். கொள்கை போய் சேர்க்கலாம் அடுத்த தலைமுறைக்கு. இதை நீங்க மிஸ் பண்றீங்களே அப்படின்னு எல்லாருக்கும் அப்படின்னு யாருக்கு தெரியுமா அந்த கோபம் வருது? முழுக்க முழுக்க பெரியாரிய தோழர்களுக்கே வருது. நம்ம ஆட்கள் தான் விஜய்க்கு சப்போர்ட் பண்றாங்க. இப்ப புரியுதா விஜய் வந்து யாரை மேனிபுலேட் பண்றான்னு? நம்ம கூட்டத்தில் உள்ள தோழர்களையே லைட்டா மண்டையளவு பாக்குறாப்புல. பெரியார் அம்பேத்கர் அப்படின்னு பேரை சொல்லிட்டாலே நாங்க வந்து வாங்கி விழுந்துருவோமா? அதுலயும் அவர் யாரு, என்ன பண்றாரு, எதை ஆதரிக்கிறாப்புல, எதை எதிர்க்கிறாப்புல, அதையெல்லாம் பார்த்து தானே ஆதரிக்க முடியும். ஒருத்தர் எளிமையா இருக்கிறதுனாலே ஒருத்தர் நல்ல தலைவர் ஆயிட முடியுமா? வேண்டாம், அந்த டாபிக் வேண்டாம். இதுல ஜென்ரல் டாபிக் தான்டா. ஜென்ரலா சொல்றேன். ஒருத்தர் பணக்காரமா இருக்கிறதுனாலே ஒருத்தர் வந்து யாழை எடுத்து பார்க்க மாட்டாங்க. ராகுல் காந்தி எவ்வளவு பெரிய ஆளு, எப்படி நடந்துக்கிறாப்புல ஒரு இதுல. அதனால அவருடைய அரசியல் என்ன, அவருடைய சித்தாந்தம் என்ன, யாருடைய என்ன பேசுறாரு, என்ன முக்குறாரு, என்ன முனகுறாரு, என்ன தும்முறாரு, அதை பொறுத்துதான் நம்ம வந்து அரசியல் எடுக்க முடியும். அதைத்தான் மில்டன் சொல்றாப்புல. அது உடச்சு பேசிட்டாரு. நம்ம ரொம்ப ரொம்ப நாளா பேசாம இருந்தோம். ஆனா அப்படி கேள்வி கேட்ட பல தோழர்கள் வந்து சமீபத்திய பண்ணையாரனுடைய அந்த அரசியல் நடவடிக்கையை பார்த்து இன்னும் அடங்கல அடங்காத தோழர்களும் இருக்கிறாங்க. நான் சொல்றேன் பெருவாரியான கொஞ்சம் மாறிட்டு வராங்க, கொஞ்சம் மாறிட்டு இருக்கிறாங்க. வாசு அப்படின்ட்டு வந்தாங்க.
இப்போ இதைத்தான் அவர் வந்து உடச்சு பேசினார். நம்ம ஒரு நாள் பேசாம தான் அவர் கொஞ்சம் உடச்சு பேசிட்டாரு. எதனால நாங்கள் எதிர்க்கிறோம் அப்படின்னா, இவர் வெறும் கேலண்டர் அட்டையை தான் அவர் பயன்படுத்திட்டு இருக்கிறாரு. பெரியாரையோ அம்பேத்கரையோ காமராசர் அவர்களையோ அஞ்சலி அம்மாள் அவர்களையோ நான் தெரியாம இருக்கிறேன். அஞ்சலி அம்மாள் அப்படிங்கிறவங்க ஒரு சுதந்திர போராட்ட தியாகி அப்படிங்கிறது, இல்லை அஞ்சலி அம்மாள்னு ஒருத்தவங்க இருக்கிறாங்கிறது விஜய்க்கு என்னைக்கு தெரியும்? தாவேகாவினுடைய அந்த ட்விட்டர் ஐடி ஓபன் பண்ற அன்னைக்கு தானே தெரியும். அதுக்கு முன்னாடி அவர் எங்கேயா பேசியிருக்கிறாரா? அவர் எங்கேயா சொல்லியிருக்கல. நம்ம வந்து இப்படி பேசுறேன்னு நம்ம சொல்றீங்களா, நான் திரும்பவும் நாங்க பேசுனது ஒரு அஃபிடவிட் உங்களுக்கு கிடைச்சிருக்குது. யாருன்னா சமீபத்தில் அந்த கட்சியிலேருந்து வெளில வந்த பத்திரிகையாளர் ஜெகதீஸ்வரன் இருக்காரு. அவர் வந்து ஒரு எல்லா சேனல்ஸ்லயும் இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. அது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு பாட்காஸ்ட் 2 hours கொடுத்துருக்காரு. எல்லாத்தையும் எடுத்து பாருங்க. நம்ம என்ன சொன்னோமோ அதுதான் நடந்திருக்குது. இல்ல அதான் நடந்திருக்குது. இந்த கட்சிக்கும் விஜய்க்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அதை நடத்தி கொண்டிருப்பவர்கள் 2 பேரு. இப்ப ஒரே பேர் தான், வேற எந்த சம்பந்தமும் அவருக்கு இல்ல. இன்ஃபேக்ட் அந்த கட்சி ஆரம்பிச்சது அவருக்கு தெரியுமான்னு தெரியல. அவர் ஒருபோதும் மக்களுக்கான அரசியல பேச போறது கிடையாது. அவர் இன்னும் வரைக்கும் பேசுனதும் கிடையாது. ஓகேவா? முத்துராமலிங்க தேவருக்கு மாலை போடுங்க அப்படின்னு சொன்னா கடலூர்ல சிலை இருக்குதா, பாண்டிச்சேரியில சிலை இருக்குதா, அங்க போடக்கூடாதா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இல்லங்க, சென்னை நந்தனத்துல ஒரு சிலை இருக்குது, இல்லைன்னா சிவகங்கை தான் போகணும், போட சொல்லுங்க அப்படின்னு ஒரு ஜெகதீஷ் சொல்லியிருக்காரு. இல்ல அவர் இல்ல, தலைவர் இல்ல, நம்ம பொதுச் செயலாளர் தான் போட சொல்லணும். பாண்டிச்சேரியில ஏதாவது சிலை இருக்குமா, தேவர் சிலை? இல்லங்க. சரி, பாண்டிச்சேரி தாண்டி அப்படியே கடலூர்ல ஏதாவது இருக்குமா? இல்லங்க. விழுப்புரத்துல இருக்குமா? இல்லங்க. ஏங்க, இந்த லட்சணத்துலதான் கட்சி இருக்குது. அப்புறமா தான் சொல்லியிருக்காங்க விஜய் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்ல இருக்காரு, அவரை வந்து ஒரு போட்டோ வச்சு மாலை போட சொல்லுங்கன்னு சொன்னது ஜெகதீஸ்வரன். அதுக்கப்புறம் தான் அந்த கல்ச்சர் அப்படியே ஃபாலோ பண்ணிருக்காங்க. எல்லா தலைவருக்கும் போட்டோ வச்சு மாலை தூவி மாலை போடுறது நம்ம முன்னமே சொன்னோம். யாரோ சொல்லி கொடுத்துருக்காங்க. இல்ல இது யாரோ தப்பா சொல்லி கொடுத்துருக்காங்க. இவரு எதேச்சியா அன்னைக்கு முடியாத கட்டத்துல இது ஒரு அப்படி ஒரு போட்டோவையாவது போட்டு ஒரு ஆப்ஷன்ல கொடுத்துருக்காரு. அதே மாலை போட ஆரம்பிச்சாங்கடா. இந்த லட்சணத்துலதான் இந்த கட்சி இருக்குது. மக்களை பற்றி ஒரு சொன்னாரு ஜெகதீஸ்வரன், என்ன ஏதோ ஒரு ஒன்றிய அரசு நிதி பிரச்சனை ஏதோ ஒண்ணு கொடுக்கல, இதுக்கு வந்து அவர் டைப் பண்ணி லெட்டர் பேட்ல கண்டென்ட் இதுதான் டைப் பண்ணி மெயில் பண்ணிட்டாரு. அவர் எங்க அந்த மாதிரி கண்டென்ட் அமைச்சிருக்கிறேன், இது அப்படியே வந்து தலைவரோட பேர் போட்டு லெட்டர் பேட்ல போட சொல்லுங்க, இதுக்கு அவர் அறிக்கை கொடுக்க சொல்லுங்கன்னு அறிக்கையை மெனக்கட்டு ஒருத்தன் டைப் பண்ணி அனுப்புறாப்புல. அதை வந்து ரிட்டன் என்ன சொல்லிருக்காங்க, தலைவா ஒரு கட்சி எவ்வளவு வேலை பார்க்கறது, நீங்க நம்ம 3 விஷயம் பண்ண தலைவா. இவங்களுக்கு வேலுநாச்சியார் பிறந்தநாளுக்கு வந்து வாழ்த்து சொல்லியிருக்கிறோம், அங்க ஒரு மாலை போட்டிருக்கிறோம், இதுக்குமே ஒரு கட்சி என்ன இல்ல என்ன பாக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவர் ஒண்ணு நாளைக்கு 2 வேலை செஞ்சு டயர்ட் ஆயிட்டாங்க. இல்ல இன்னொரு விஷயம், இன்னொன்னு சொன்னாப்ல, அண்ணா பல்கலை விஷயத்துல வந்து ஒரு பொண்ணு பாதிக்கப்பட்டாங்கல்ல, அதை பத்தி பேசுங்கன்னு சொன்னதுக்கு அது வேணாம் தலை, ஒன்னும் பிரச்சனை இல்லை, விட்டுலாம், அதை பாத்துக்கலாம் அப்படின்ட்டாங்களாம். இவரு விரண்டு போயிட்டாப்லே, கருத்து சொல்லலையா, எல்லாத்துக்கும் கருத்து சொல்லி, முக்கியமான பிரச்சனை சென்சேஷனா மாற போகுதியா, அதை கருத்து சொல்லணும்னா இல்ல தலையா பாத்துக்கலாம், அது போட்டு பாத்துக்கலாம், இந்த நிலைமையில தான் இருந்திருக்காங்க. அதுக்கு கருத்து சொல்ல விரும்பல. என்ன சொல்றாப்புல, ஜெகதீஷ் எல்லா கான்டாக்டையும் ஜான் கூட தான் வச்சிருக்கிறாப்புல. இவர் வந்து இவரே இவ்வளவு பேசுறீங்களா, ஜெகதீஸ்வரனே வந்து விஜய கூடாரத்திலேயே தெளிவா பேசிட்டு இருக்கிற ஒரே ஆள் இல்ல ஜெகதீஸ்வரன், அவரே விஜய பார்த்தது இல்லைங்கிறாப்புல. இது எவ்வளவு பெரிய விஷயம். ஒரு முக்கியமான சொல்ல போனா அந்த கூட்டத்துல இருந்த இன்டெலக்சுவல் பார்ட்டி அவர் தான். அவரு பேச்சையும் கேட்கவும் இல்ல, அவரை பார்க்கவும் இல்லை. நான் எந்த லட்சத்துல இருக்கிறீங்க இருந்த ஒருத்தரையும் விரட்டி விட்டாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ஐயனாதன் தோழர், அவரு கொஞ்ச நாள் வந்து தன்னை தாவேக்கான்னு ஓன் பண்ணி தாவேக்காரன்னு ஓன் பண்ணி பேசிட்டு இருந்தாரு. அவரு வெளில வரப்ப இதே விஷயங்களை வந்து அக்யூஸ் பண்ணாரு. இல்ல இவங்க போற ரூட்டு சரி கிடையாது, இது கண்டிப்பா வண்டி வந்து ஊரு போய் சேராது அப்படின்னு அவர் முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டாரு. ஐயனாதன் மாதிரி ஆட்கள் 10 வருஷத்துக்கு ஒருக்கா யாராவது புதுசா வந்து அந்த மாதிரி போய் ஆதரிக்கிறது வழக்கமா இருக்குது. 14வது வருஷம் வெளில வந்துருவாங்க, அவங்களே அடுத்த வருஷம் வெளில வந்துடுறாங்க. ஏன்னா யார்கிட்டையும் ஒரு சாலிடாரிட்டி கிடையாது, யார்கிட்டையும் ஒரு தெளிவு கிடையாது. இப்ப எல்லாரும் திமுக ஆயிட முடியாது, எல்லாரும் அதிமுக ஆயிட முடியாது, அந்த தெளிவு ஆயிட முடியாது, அந்த தெளிவு கிடையாது. சும்மா கோபத்துல கட்சி ஆரம்பிச்சவன் வந்து பணத்துக்காக கட்சி ஆரம்பிச்சவன், புகழுக்காக கட்சி ஆரம்பிச்சவன். இன்னும் கொஞ்சம் நெருக்கி பார்த்தா அதிமுகவே எதுக்கு ஆரம்பிக்கப்படுது, திமுக எதிர்ப்பு, அவ்வளவுதான். அது ஒரு கொள்கையா முதல்ல அப்படின்னு ஒரு கட்சி தான் இருக்க முடியும். எல்லாமே திமுக எதிர்ப்பு திமுக எதிர்ப்புன்னு எவ்வளவு பேர் ஆவீங்க? எல்லாமே அதிமுக பிராக்டிஸ் எப்படி வேலை செய்யாது. அதனால அது திமுக எதிர்ப்புன்னு ஒண்ணு வந்துருச்சு இல்ல, அதுக்கப்புறம் நீங்க வேற விட்டுருல.
10 வருஷம் 50 வருஷமா திமுக ஏற்பட்டு ஒவ்வொரு வருஷத்துக்கு ஒரு கட்சி இது எல்லாத்தையும் மில்டன் பேசாருங்கிறது தான் இந்த அணில் குஞ்சுகளுக்கு பெரிய பெருத்த வந்து இதா இருக்குது. ஏன் ஈவன் ஜெகதீசன் அவர்களே அவர் மேல வைக்கப்படுற குற்றச்சாட்டு தெரியுமா, ரவீந்திரன் துரைசாமியோட பழக்கம் வச்சுக்கிறாரு, மில்டனோட பழக்கம் வச்சுக்கிறாரு, ட்விட்டர் எழுதிட்டு இருக்காங்க. அவர் சொல்றாரு, நான் போய் அந்த இன்டர்வியூவை வந்து கொடுக்குறேன் பேரலையில், அப்போ வந்து கட்சியில் விட்டு வெளில வந்ததுக்கப்புறம் சொல்கிறேன், கட்சி விட்டு வெளில வந்துட்டு நான் போய் பேரலை கொடுக்குறேன், தலைவர் அடுத்து உங்கள் மாநாடு எங்கே நடக்க போகுது தெரியுமா, லொக்கேஷன் சொல்லட்டுமா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ நீ ஏண்டா நானும் அவரு பழக்கம் வச்சுருக்கேன், நான் அவனுக்கு சோர்ஸ்ன்னு சொல்கிறீங்க, அந்தாலும் எனக்கே தெரியாத தகவல்லாம் சொல்கிறான்டா, அப்போ உங்கள் கட்சிக்குள்ளாண்டா கருப்பாடு இருக்குது, அப்போ அதை தேடுங்க. அப்போ கட்சிக்குள்ளேருந்து வெளில தகவல் போகிறது யார் என்னங்கிறது தெரியாமல் உங்கள் கட்சிக்காக பேசிக்கிட்டு இருக்க, உங்கள் கட்சி உறுப்புன்னு நினைக்கிறதுனா விரட்டி விட்டீங்க. இதைத்தான் அவர் சொல்கிறாரு. நீ கட்சிக்குள்ள தகவலை லாக் பண்றதுக்கு தான் வழிபாடு தேடுறியே தவிர கட்சியில் உள்ள பிரச்சனையை சரி பண்றதுக்கு இவங்க இல்ல. இந்த தாவக குஞ்சுகள் வந்து இன்னமும் படம் பாக்குற மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க அரசியல. அவர் சொன்ன மாதிரி அடி வாங்கிட்டு கையை இப்படி 2 சிலுப்புனா மூட்டு வலி சரியாயிடும், பிராக்சர் ஆன மூட்டு நேரா மேல ஏறிக்கலாம் கிடையாது, அதுக்கு ஹாஸ்பிட்டல் போகணும், 2 மாசம் 3 மாசம் ரெஸ்ட் எடுக்கணும். பிராக்சர் ஆனா அதெல்லாம் ஹாலே இல்லைன்னா, அதெல்லாம் ஒரு ஹாலே இல்ல அப்படின்னு பேசினால வேலைக்கு ஆகாது. அதனால நீ இது வந்து 5 நிமிஷத்துல செஞ்சிடலாம், ஒரு கிளைமேக்ஸ் சீன் மாதிரி, ஒரு ப்ரீ கிளைமேக்ஸ், ஒரு இன்டர்வல் சீன் மாதிரி செய்ய முடியாது. படத்துல 3 நிமிஷம் தான் டைலாக் பேசினா எல்லா மக்களும் மாற மாட்டாங்க. எப்படி அந்த மாதிரிலாம் மாற மாட்டாங்க. எல்லாத்துக்கும் தீர்வு 3 நிமிஷத்துல 1 நிமிஷத்துல கிடைக்காது, அவ்வளோ ஒரு பெரிய டைம் எடுக்கும். அதான் தாவேக்கா குஞ்சுகள் பார்த்து கத்துக்கணும். அது இல்லாம அவரு நேற்று ஒரு முக்கியமான கேள்வி கேட்டார். நீ வந்து இவ்வளவு வாய் பேசல, நான் தான் வந்து பாஜக எதிர்க்க போறேன், செய்ய போறேன், வைக்க போறேங்கிற இந்த மேடையில் இருக்கிற யாரோட சரி இன்னொரு ஒரு கன்செஷன் உனக்கு, கீழே மேடையில் வந்து கூட்டம் பார்க்க வர்றாங்கல்ல, மேடை கீழே உட்காந்துருக்கவங்க யாரோடையோ உட்காந்து பெரியார் யார், அம்பேத்கர் யார் அப்படின்னு ஒரு விவாதம் நடத்தி அவங்களோட நீ விவாதத்தில் ஜெயிக்க கூட வேண்டாம், அதுலேயும் உனக்கு ஒரு கன்செஷன், அவங்களோட உட்காந்து மல்லு கட்டி விவாதம் பண்ணிடு, அவங்க கேட்குற 5 கேள்விக்கு பதில மட்டும் சொல்லிடு, அதுக்கப்புறம் நீ என்ன சொன்னாலும் ஒண்ணு கேட்குறாரு, என்ன கொள்கை எதிரிங்கிற அரசியல் எதிரிங்கிறீங்களா, அப்படி என்னதான்டா எந்த இடத்துல உனக்கு எதிரியா மாறினா அதையாவது சொல்லு. இப்போ அரசியல் எதிரினா என்ன சொல்றீங்க? ஆமாங்க அரசியல் எதிரி திமுகங்க, திமுக பாருங்க அவங்க இந்த கொள்கையெல்லாம் சொன்னாங்க, இந்த இந்த தேர்தல் வந்து இந்த விஷயத்தெல்லாம் வந்து நான் செய்வேன்னு சொன்னாங்க, அதெல்லாம் செய்யல, அதனால அவங்க எங்களுக்கு வந்து அரசியல் இல்ல அரசியல் எதிரி இல்ல. அப்ப கொள்கை எதிரிங்கிறதுக்கு நீ என்ன டிஃபரன்ஸ் கொள்கையை ஒண்ணு எதிர்க்கிற? அரசியல் எதிரினா ஊழல் பண்றாங்க, ஊழல்ங்கிறது ஒரு கொள்கையே கிடையாது. நீ என்ன சொல்ற? திமுக என்ன கொள்கை? திமுக வந்து ஊழல் எதிரிங்க, அதனால நாங்க வந்து எதிர்க்கிறாங்க. சரி அது ஒரு கொள்கையே கிடையாது, எதிர்க்கிற ஊழல் எதிர்ப்பு புரிஞ்சுக்க முடியுது. கொள்கை எதிரி நீ எந்த கொள்கையில நீ எதிரி ஆயிட்ட அதை சொல்லு. இப்ப அரசியல் எதிரிக்கு ஒரு காரணம் சொல்றீல, கொள்கை எதிரிக்கு ஒரு காரணமே சொல்லலையா? இல்ல பாஜக வந்து கொள்கை எதிரி, சரி பாஜகவோட கொள்கை என்ன? அதுக்கு இருக்கிறது வந்து யூனிஃபார்மிட்டி. எல்லாத்தையும் நீ சொல்லக்கூடாது, நாங்க சொல்ல மாட்டோம். நீ எந்த இடத்துல எதிர்க்கிற அதை சொல்லு, எந்த இடத்துல ஆதரிக்கிற, எந்த இடத்துல நீ முரண்பட்ட, எந்த இடத்துல உனக்கு எதிரியா பிஜேபி மாறுனுச்சு அப்படிங்கறத சொல்லு. இன்னைய வரைக்கும் சொல்லி முண்டகலப்பா அதானே கேட்கறோம், இன்னைய வரைக்கும் சொல்ல மாட்டியா? அது சனாதன கோட்பாடுல கொண்டு இருக்குது. சரியா? பேரே சொல்ல, சனாதனத்தை எதிர்த்து வேண்டாம், சனாதனத்தால் நாம் இப்படி பாதிக்கப்பட்டோம்னா பேச, சந்தானம்னா சொல்லு, அதையாவது சொல்லு, ஃப்ரெண்ட் வேற அதையாவது சொல்லு. எதையுமே சொல்லாம இப்ப இங்க இருக்கிற என்ன பிரச்சனை ஓடிட்டு இருக்குது, எதனால வந்து கொள்கை எதிரின்னு பேர் வைக்கிறேன்னா, நாம எதுக்கு பிஜேபி கொள்கை எதிரின்னு வைக்கிறோம்னா அது பார்ப்பனியமாக இருக்கிறது, பார்ப்பனியத்தின் மொத்த உருவமாக பிஜேபி இருக்கிறது, அதனால எல்லாருமே வந்து நாங்க பிஜேபி எதிரியா பார்க்கிறோம். நீ வந்து சொல்லு, பார்ப்பனிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணு, சனாதனம்ங்கிற வார்த்தை யூஸ் பண்ணு, ஆரியம்ங்கிற வார்த்தை யூஸ் பண்ணு, அப்ப சொல்றேன் நீ வந்து உண்மையிலே பெரியாரி ஆதரிக்கிற, உண்மையிலே நீ பெரியாரின் வழி நடக்கிறன்னு. இந்த 3 வார்த்தை நீ சொல்லாத வரைக்கும் இங்க வந்து உன்னை ஏத்துக்க மாட்டாங்க. யோசிச்சு பாருங்க, கொள்கை தலைவர் பெரியார், கொள்கை தலைவர் அம்பேத்கர், கொள்கை தலைவர் காமராசருங்கண்ணா, ஆனா ஒரு முறை கூட மேடைகளிலே ஒரு வாயிலிருந்து சனாதனம்னோ பார்ப்பனியம்ங்கிற வார்த்தையே வராம இவன் என்ன பெரியார் அரசியல் நீ பண்ண போற, என்ன நீ வந்து அம்பேத்கர் அரசியல் பண்ண போற, என்ன காமராசர் அரசியல் பண்ண போற? ஏன்னா காமராசர் அவர்களே வந்து பார்ப்பனியாளர் அரசியலை பிடிச்சிட்டவர் தானே, அதனாலதானே அவர் வந்து ராஜகோபால் 3 இது பள்ளிக்கூடத்தை வந்து அவர் திறந்து வைக்க முடியுது, இல்லைன்னா அவர் செஞ்சிருப்பாரா? அப்ப இவங்க எல்லாத்தையும் நான் கொள்கை தலைவர்னு வச்சுக்கிட்டு பார்ப்பனர் இல்லாத ஒரு பார்ப்பனருங்கிறதையோ பார்ப்பனியம்ங்கிறதையோ இது எதுவுமே நீ பேச மாட்டேன்னா இப்போ நீ யாருக்கான அரசியல் பண்ண போற? இது வரைக்கும் மேடையில் ஒன்று வார்த்தை வந்துச்சா? இது எந்த நம்பிக்கையில போறது? இதைத்தான் அவர் கேட்கிறாரு. இது ஒரு மேடையிலையாவது பார்த்து சொல்லு. ஏன்னா இப்போ முதல்வர் வந்து மேடை ஏறினார்னா
பாருங்க, இதுதான் ஆர்எஸ்எஸ் புத்தி. இதுதான் வந்து இன்னைய வரைக்கும் அவர் ஆர்எஸ்எஸ் பேசுறாரு. ஆரியம் எலெக்ஷன் வரப்போதே அவர் மேல வந்து மிகப்பெரிய மக்கள் செல்வாக்கு இருக்கு. யாரையுமே எதிர்த்து கொள்ளக்கூடாது, யாரையும் பகையாக்க கூடாதுன்னு அவருக்கு நிர்பந்தம் இருக்குது. அப்படி இருந்தும் அவர் ஆர்எஸ்எஸ் பேசுறாரு, இந்துத்துவான்னு பேசுறாரு, பார்ப்பனியம்னு பேசுறாரு. பாருங்க, இதனாலதான் நம்ம கல்வி நீதி கொடுக்க மாட்டேங்கிறான். நீங்க கவலையே படாதீங்க, இந்த பிரச்சனை நான் பாத்துக்கிறேன், எப்படியா நீங்க படிங்க அப்படிங்கிறாரு. தலைவர் திருமாவளவன் மேடை ஏறினார்னா சனாதனம்ங்கிற சப்ஜெக்டையோ பார்ப்பனியம்ங்கிற சப்ஜெக்டையோ 55 நிமிஷம் 1 மணி நேரம் நின்று சாலிடா பேசுவாரு. அப்படி நீங்க பேசியிருக்கியா? உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து மேடை ஏறினார்னா சனாதன ஒழிப்பு மாநாடு பேசி இந்தியா முழுக்க கேஸ் வாங்கி வச்சிருக்கிறாரு அவரு. இத்தனைக்கு அந்த கூட்டத்துக்கு கூட வந்த அறநிலைத்துறை அமைச்சர் மேல வழக்கு. அந்த கூட்டத்தில் வந்து பங்கேற்கிறதுக்காக இருந்தாரு தோழர் சு வெங்கடேசன் அவர்கள். அவர் அன்னைக்கு ஆக்சுவலா வரவே இல்லை, அவரு மேல வழக்கு. இப்படி பூரா பேரும் வழக்கம் வாங்கிச்சிருக்காங்க. நீ என்ன பண்ணிட்ட? கடந்த ஒன்றரை வருஷம் ஆக போதா? 2வது கொள்கை மாநாடு வேற போட போறீங்க. நீங்க 2வது மாநில மாநாடு போட போறீங்க. என்ன பண்ணி வச்சிருக்க? 2 கோடி கார் தான் வாங்கி வச்சிருக்க. அதை தவிர என்ன பண்ணீங்க? உன்னை என்ன இதுல நம்புறது? இப்ப இதெல்லாம் ஒரு கேள்வியா கேட்டார்னா அணில் குஞ்சுகள் வந்து ஐயோ அலருது, மில்டன் மேல கேஸ் கொடுக்க போறோம், மில்டன் கேஸ் கொடுக்க போறோம். என்ன விதத்துல? அது அவங்க சொல்லிருக்கேன், கேளுங்க நீங்க. இன்னும் ஸ்ட்ராங்கா வேணும். வாயில இருந்து வர வார்த்தை இன்னும் ரொம்ப ஹார்ஷா வந்ததுனால அந்த வார்த்தை கேட்ச் பண்ணி நீங்க சொன்ன மாதிரி உடனே இல்ல மென்ஷன் பண்ணவும் இல்ல நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு கடைசியா நம்ம மென்ஷன் பண்ண கூட சொல்லிட்டு போயிடும். சும்மா பொதுவா சொன்னது கூட சொல்லுவான். இல்ல மாறி காக்கா கழுகுன்னு சொன்னதுக்கு இந்த ஃபேண்டம் எப்படி ரியாக்ட் பண்ணுச்சுன்னு எல்லாருக்கும் தெரியும். 3 நாள் சாவடிட்டாங்க. இது கிரிமினல் டெஃபர்மேஷன் பத்தி எங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சா சொல்லுங்க. அதுல இன்சல்ட்டிங்கும் இருக்கு. கரெக்டா? இன்சல்ட்டிங்குமே ஒரு இது இருக்கு, ஒரு டேர்ம் இருக்கு அதுல. ஓகேவா? அதுக்கு இன்சல்ட்டிங் இன் பேட் வேர்ட்ஸ் கேக்குது. இல்ல அப்படி கிடையாது. பப்ளிக் சர்வெண்ட், நீ பப்ளிக் சர்வெண்ட் இன்சல்ட்டிங் பண்ணாலே இருக்கு. நான் அதை மறந்துட்டேன். நான் வேணா உனக்கு ஞாபகப்படுத்தி வேணா நான் போடுறேன். பப்ளிக் சர்வெண்ட் இன்சல்ட்டிங் பண்றதுனா கவர்மெண்ட் ஆபீஸ் சர்வெண்ட்ஸா? டேய் அதுல எல்லாம் இப்போ இவர நான் ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன். அவர் கேஸ் கொடுக்க போறேன்னு சொல்ற அந்த அணில் குஞ்சு தோழர்களுக்கு மில்டனுக்கு அந்த பழக்கம் இல்லை எனக்கு தெரிஞ்சு. அதனால கேஸா வாங்கிட்டு போய் வேஸ்ட் பண்ணாதீங்க. பழக்கம் இருக்கிற யாராவது வந்து கேஸ் கொடுத்தீங்க, அவங்களுக்கு கேஸ் கொடுங்க. கேஸ் கொடுங்க, மத்தவங்க லூசா கொடுங்க. ஒரு 2 கொடுங்க, கேஸா கொடுத்து வேஸ்ட் பண்ணாதீங்க. வீணா ஏமாந்து வராதீங்க. கேஸ் வர மொகரையில போயிரும், மொகரையில. சரி, என்ன கேஸ் கொடுப்ப? அது பேசுறதெல்லாம் பத்தீங்களா இல்லையா? பப்ளிக் சர்வெண்ட் வந்து பேசுகிறாண்டா. என்னடா பப்ளிக் சர்வெண்ட்? அம்மா கேக்குறது என்ன சிரிக்கிற? கரெக்டா தானே கேக்குறாப்ல. பப்ளிக்கா நடிக்கிறாப்ல, பப்ளிக்கா இருக்கிறாப்ல, என்டர்டெயின்மென்ட் சர்வ் பண்றனால சர்வெண்ட். பப்ளிக்கா மாலை போடுறாப்ல, பப்ளிக்கா தானே இருக்கிறாப்ல. பப்ளிக்கா பனையூர்ல வெளில வராப்ல, பப்ளிக்கா பரந்தூர் போறாப்ல. அப்ப பப்ளிக்கா தானே. அப்ப பப்ளிக் தானே. அப்ப பப்ளிக் தானே. இந்த அறிவு வச்சுக்கிட்டு அப்ப பப்ளிக் சர்வெண்ட் தானே. கரெக்ட் தான். நல்ல வேலை எங்க நேத்து ஒரு சோறு சர்வ் பண்ணாரு, அதனால பப்ளிக் சர்வெண்ட். பப்ளிக்கா சோறு சர்வ் பண்ணாரு, அதனால பப்ளிக் சர்வெண்ட்டுங்க அப்படி சொல்லலாம். அதான் சொல்லக்கூடியவர்கள் தான் அவரு. இந்த அளவுக்கு அரசியல் அறிவு வச்சுக்கிட்டு பப்ளிக் சர்வெண்ட்னா உனக்கு இதான் பப்ளிக் சர்வெண்ட். ஸ்பேஸை போட்டு மில்டன் இதெல்லாம் கேட்டார். பாரு, நாங்கள் இதெல்லாம் செஞ்சிருக்கோம், இதெல்லாம் வச்சிருக்கிறோம். கட்சி விட்டு வெளில வந்து ஜெகதீஸ்வரன் சொல்றாரு, மாவட்ட செயலாளர் போய் இன்னும் 6 மாவட்டத்துக்கு மாவட்ட செயலாளரே போடல, இதுங்க எப்படி சிஎம் ஆக முடியும்? 2வது மாவட்ட செயலாளராக போட்டவங்களுக்காவது செயல்பாடு தெரியுமானா அவங்க யாருமே மாவட்ட செயலாளர்களுடைய டோனுக்கே வரமாட்டேங்கிறாங்க. அதாவது ஓட்டுக்கு காசு கொடுக்குறாங்கன்னு பேசுறவங்க தான் மாவட்ட செயலாளருக்கே காசு வாங்குறாங்களாம். அதையும் சொல்றாரு. ஆமா, எல்லாம் மாவட்ட செயலாளருக்கு மட்டும் கிடையாது, எல்லா போஸ்டிங்குமா. எம்எல்ஏ நிக்கணும்னா சீட்டுக்கு இவ்வளவுன்னு அமௌண்ட் போட்டிருக்காங்க. 10 பேர் தான் கொடுக்கறதுக்கு ரெடியா இருந்தாங்க. அதுலயும் ஒரு 8 பேர் தான் அமௌண்ட் கொடுத்தது. அமௌண்ட் வாங்கின நபர் வந்து தவறிட்டாரு. இப்ப அந்த அமௌண்ட் எப்படி ரிட்டர்ன் வாங்குறதுன்னு தெரியாம ஒரு பஞ்சாயத்து இருந்தது. அதுக்கப்புறம் நம்ம பொதுச் செயலாளர் தான் தலையிட்டு அமௌண்ட்டை கொஞ்சம் வாங்கி கொடுத்துருக்காரு. இன்னொரு 2 பேரோ 3 பேரோ வாங்காம இருந்தாங்க. இன்னமும் வாங்கல அப்படின்னா தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி மில்டன், பொறுப்பாசிரியர், பேரலை சொன்னீங்கன்னா வாங்கி கொடுத்துருவாரு. பப்ளிக் சர்வெண்ட்னா என்னன்னு கூட தெரியாம நான் கேஸ் கொடுக்க போறேன், கோர்ஸ் கொடுக்க போறாங்கறிய எந்த லட்சணத்துல கொடுப்படி? எங்க அண்ணனை பத்தி உண்மையெல்லாம் பேசிக்கிட்டாரு அப்படியா? இதுக்கே எப்படின்னா இன்னும் அரசியல் சொல்ல ஆரம்பிக்கல. ரீசெண்டா இப்ப கோர்ட்ல ஒரு சம்பவம் நடந்திருக்குது. அதாவது கோர்ட்டின் நேரத்தை வீணடித்த வக்கீல், அங்க வேலை பார்க்குற வக்கீலுக்கு நீதிமன்ற அவமதிப்பு போட்டு 6 மாசம் தண்டனை கொடுத்துருக்காங்க.
புரியுதா? அதனால வந்து சும்மா கோர்ட்டு தானே, நாம இஷ்டத்துக்கு கொண்டு போய் கொடுத்தாம ரசிகை மன்ற தலைவர் மாதிரி டீ காப்பி உட்கார வச்சு பேசுவாலாம் நிக்க கூடாது. ஏதாவது இங்க பிரைவேட் அமர்ச்சி இல்லைன்னு வச்சுக்க, உனக்கு ஃபைனை போட்டு உனக்கு உள்ள தள்ளிடுவாப்ல. கவனமா இருந்துங்க. உங்க அண்ணன் வந்து அந்த பெப்சி கோக் குடிச்சுக்கிட்டே வாதாடுவார்கள். அப்பெல்லாம் முதல்ல எதுக்கு கேஸ் கொடுக்கலாம், எதுக்கு கொடுக்க கூடாது ஒரு விஷயம் இருக்குது. அதான் முதல்ல தெரிஞ்சுக்க. சும்மா எதாவது பேசிட்டு இருக்கிறதா அதான் பாருங்க. கடைசியில வந்து மில்டன் வந்து பார்லிமெண்ட்ரி வேர்ட்ஸ் அன்பார்லிமெண்ட்ரி வேர்ட்ஸ் ஒன்று இருக்குது. அதெல்லாம் நீ சொன்னாதான் வந்து உள்ளே போக முடியும். கருத்து விமர்சனம் பார்லிமெண்ட் தானே, பார்லிமெண்ட் தானே. 26 தேர்தல் முடிஞ்சோடனே பார்லிமெண்ட் தான், இன்னும் விளையாட்டா? கருத்து விமர்சனம், ஏளனம், சட்டையார் இவ்வளவு இருக்குது. இதெல்லாம் செய்யத்தான் செய்வாங்க அரசியலுக்கு வந்தா. இல்லை, இந்த லட்சணத்துல சிஎம்மா வேற ஆகணுங்கிறாங்க. இன்னும் வந்து பிரச்சாரம் வந்து முழு வீச்சுலலாம் ஆரம்பமே ஆகல. ஆரம்பிச்சா இன்னும் உக்கிரமா இருக்கும் களம். அப்ப இதுக்கே இந்த அழுகிறாங்கன்னா கட்சிகள் பேசினா அவங்க என்ன ஆவாங்க? சிஎம் தானே, சிஎம் தானே. முருகதாசை கூப்பிடுறோம், செட்டை போடுறோம், ஆகுறோம், முடிஞ்சு போச்சு. இதுல என்ன விஷயம்? பின்னாடி ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக்கை போட்டுட்டு வந்துட வேண்டியதான். ஸோ இப்படியாக அணில் குஞ்சுகள் இருக்கிறார்கள். இன்னமும் அந்த கட்சியில் இருக்க தோழர்கள் இன்னும் வந்து உங்கள் அண்ணனை நம்பிக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் நம்பிக்கிட்டே இருக்க வேண்டியதான். அவர் தேர்தலை முடிச்சுட்டு அடுத்து ரெஸ்டிங்கை போட்டு படத்துக்கு போயிடுவாப்புல. இல்லை, ஏற்கனவே இவ்வளோ நீங்கள் இங்கே கீழே இவ்வளோ கலையபுரம் பண்ணிட்டு இருக்கிறீங்க, மேலே அவங்க என்ன தெரியும் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு பொம்பளை பிள்ளைகிட்ட சொல்லியிருக்காப்புல, என்ன சார் நீங்கள் அடுத்து ஏதோ அரசியலுக்கு போக போறீங்களா, படம் நடிக்க நிப்பாட்ட போறீங்களாமே. நான் அப்படியே சொல்லி வச்சிருக்கிறேன் ஒரு சேஃப்டிக்கு. அடுத்து பார்ப்பேன் 26 ஏதாவது தேர்ச்சா பார்ப்பேன், ஏதாவது ஓட்டுக்கிட்டு வந்துச்சுன்னா. இல்லைன்னா அப்படியே அடுத்து கண்டினியூ மட்டும் போயிட்டு இருப்போமா அப்படின்னு நான் சொல்லலை. ஒரு ஹீரோயின் கேரளாவில் பேசி வச்சிருக்குது, அதையாவது கவனிக்கடா. அதனால வந்து தப்பிச்சுங்க பொழைச்சிக்குங்க, அவ்வளோதான்.